மேஷம் இந்த வாரம் மனசுக்கு ஒரு அமைதியான நிலை கிடைக்கும். ஆசையா எதிர்பார்த்த ஆடை, உணவு எல்லாம் கிடைக்கும். மேடைகளில் கௌரவம், அதிகாரிகளின் அக்கறை எல்லாம் கை சேரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா சிலருக்கு இடமாற்றம் அல்லது பயண கஷ்டம் இருக்கலாம். பண விஷயத்துல சற்று கவனம் தேவை. யாரையும் நம்பி கையில் இருந்த பணம் தந்து ஏமாந்து போயிடாதீங்க. மாணவர்கள் கவனத்தை கட்டுப்படுத்தி ஆன்லைன்ல பக்காவா படிச்சா நல்ல மார்க் வரும். நல்லவர்களுடன் பழக்கம் நல்லதே பண்ணும். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். ரிஷபம் இந்த வாரம் வெளியில் புறப்படும்போது சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் வீட்டு விருந்துகள், உறவுகளின் சந்திப்பு என மனசுக்கு ஒரு லைட்டான சந்தோஷம் கிடைக்கும். வேலை பளுவும் பதவி உயர்வும் சேர்ந்து ஒரே அளவு மாதிரி இருக்கும். வாகனத்தில் கவனமாயிருங்க. சற்று மோசமான நேரம். பணவரவு நன்றாக இருக்கும். அரசு சார்ந்த சப்போர்ட் கிடைக்கும். சிலருக்கு திருமண பேச்சுகள், சந்ததியின் நல்வரவு, வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் செம்மையாக கிளிக் ஆகும். ஒரு நல்ல வாரம்தான். ஆனா ஆரோக்கியம் மற்றும் பயணத்தில் கவனம் முக்கியம். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். மிதுனம் இந்த வாரம் பணம் தேவையில்லாத விஷயங்களுக்கே செலவாகும் போலிருக்கு. ஆனா நெருக்கமான உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழிலில் முன்னேற்றம் தெரியும். மேடை பேச்சாளர்கள் நன்றாக பேசி வாயால் வருமானம் எடுப்பீங்க. அரசு சார்ந்த நன்மைகள் கூட கிடைக்கும். வெற்றிகரமான பயண வாய்ப்புகள் வரும். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்தில் விருந்தினர்களால் மகிழ்ச்சி. ஆனா சில நெருக்கடி இருக்கும். உறவுகள் குழப்பமும் தரலாம். கோபத்தையும் செலவையும் கட்டுக்குள் வைத்தீங்கன்னா இவ்வாரம் நல்லதா முடியும். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். கடகம் இந்த வாரம் செலவுகள் ஓவரா போகும். ஆனா புதிய முயற்சிகள் மூலம் பணவரவு வந்து பளிச்சுன்னு நிம்மதி தரும். வியாபாரத்தில் விற்பனை அதிகம். பேராசை இல்லாம முயற்சி பண்ணினா வெற்றி கிட்டும். சிலருக்கு ஆனந்த பயணங்கள், சிலருக்கு புத்திசாலி பெண்களின் நட்பு மனதை மகிழ வைக்கும். ஆனா குடும்பத்தில தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். கடின உழைப்புக்கு பலனா பதவி உயர்வு வரும். பயணத்தில லாபம், கல்வியில ஜாகிரதையா இருந்தா நல்ல ரிசல்ட் வரும். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். சிம்மம் இந்த வாரம் வீட்டில் சுபகாரியம் பெரும் உற்சவமாக களைகட்டும். சம்பாதிப்பு ஓகேவா இருந்தாலும் செலவு சமாளிக்க முடியாது. சேமிப்பு கரையும் போலிருக்கு. துணையுடன் சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். அதை சரி செய்ய வேண்டிய நேரம். வேலைக்காரர்களின் சப்போர்ட் கொஞ்சம் குறையலாம். ஆனா மேலதிகாரிகள் ஆதரவு தூக்கி வைக்கும். வியாபாரம் நிலையாக இருக்கும். புதிய முயற்சிக்கு வெற்றி உறுதி. சகோதரர்கள், நண்பர்கள் உதவியால் சில பிரச்சனைகள் குறையும். சின்ன உடல் பிரச்சனைகள் வரலாம். ரெஸ்ட் தேவை. நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். கன்னி இந்த வாரம் வீட்டில் சந்தோஷம் குறையாமல் இல்லாமல் இருக்கும். பண வருமானம் ஓரளவுக்கு திருப்தி தரும். ஆனா சில வீண் செலவுகளும் வர வாய்ப்பு இருக்கு. திருமண நிகழ்ச்சிகள், பிள்ளைப்பேறு வாய்ப்புகள், புண்ணிய தரிசனங்கள் கூட இருக்கலாம். புதிய நண்பர்கள், தொழிலில் உயர்வு, சின்ன லாட்டரி யோகம் கூட சாத்தியம். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பதில் வரும். சிலருக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை தரம் நிச்சயம் மேம்படும். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். துலாம் இந்த வாரம் ஆன்மீக சிந்தனைகள் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். மனைவியின் ஆதரவால் ஆனந்தமான சூழ்நிலை இருக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல வருமானம் தரும். வீடில் சுபகாரியங்களும் வியாபார பயணங்களும் மகிழ்ச்சி தரும். பழைய நண்பர்களின் சந்திப்பு உண்டு. அரசு வேலை செய்யவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் வருமானம் அதை சமாளிக்க உதவும்.
நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். விருச்சிகம், இந்த வாரம் நண்பர்களுடன் சந்திப்புகள், ஆனந்தமான நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுவீர்கள். தொழிலிலும் அரசாங்க தொடர்பிலும் வெற்றி வாய்ப்பு அதிகம். வாடிக்கையாளரிடம் செம்ம ஈர்ப்பு ஏற்பட்டு வியாபார லாபம் பெருகும். மாணவர்களுக்கு பாடங்களில் கவனம் தேவை. ஆனால் நல்ல மதிப்பெண்கள் சாத்தியம். ஆன்மீக யாத்திரை வாய்ப்புகள், பண வருமானங்கள், ஆன்மீக மனநிலையெல்லாம் மேம்படும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு சந்தோஷச் செய்தி உண்டு. நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். தனுசு, இந்த வாரம் கடின உழைப்பால் பெரும் வெற்றியும் பழைய உறவுகளின் வரவும் மன நிறைவையும் தரும். பேச்சுத்திறனால் சம்பாதிப்பு அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் கூடும். அலுவலகத்தில் உங்கள் திறமை மென்மையுடன் கண்டு பாராட்டுகள் பெறுவீர்கள். உடல் நலத்தில் சிறிய சிரமங்கள் வரலாம். எச்சரிக்கையுடன் இருக்கவும். புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் என வாழ்க்கை சிறக்கலாம். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். மகரம், இந்த வாரம் எதிர்பாராத பண வரவு உங்களுக்குள் மகிழ்ச்சி தரும். தேவையற்ற செலவுகளை தவிருங்கள். குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகள், மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். பெண்கள் தங்களை அழகுபடுத்தி விழாக்களில் கலந்து கொள்வார்கள். வேலை, வியாபாரம், அரசு வேலை அனைத்திலும் முன்னேற்றம் உண்டு. புதிய வாய்ப்புகள் வரும், அதற்காக தயாராக இருக்கவும். வீட்டில் மகிழ்ச்சியும் சிறப்பான நிகழ்வுகளும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். கும்பம், இந்த வாரம் பல திசைகளிலிருந்து பணவரவு அதிகரிக்கும். பயணங்கள் பலவற்றிலும் வெற்றி காண்பீர்கள். அதிகாரப்பூர்வமான பதவிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளுடன் நெருக்கம் வளர்த்தால் உதவி பெறுவீர்கள். பணத்திற்கான முயற்சி அதிகரித்து சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்கள் பாடங்களில் கவனம் செலுத்தினால் தேர்ச்சி உறுதி. வியாபாரம் மற்றும் வேலை முயற்சிகள் சாதகமாக அமையும். சிரமம் இருந்தாலும் வெற்றி உண்டாகும். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். மீனம், இந்த வாரம் ஆன்மீக பயணம் காரணமாக மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார நிலை மேம்பட்டு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். வியாபாரத்தில் புதுமையான முயற்சிகள் லாபத்தை கூட்டும். குழந்தைகளின் செயல்பாடு சந்தோஷம் அளிக்கும். புதிய வாகனமும் நல்வாழ்வுக்கான சந்தர்ப்பங்களும் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். சிரமங்கள் வந்தாலும் கடின உழைப்பால் வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகள் சக்தியூட்டும். நன்றி. கண்டிப்பாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்.